அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உடல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தத்தன்மை இதை எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. பித்தத்தை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, இஞ்சி. இஞ்சி உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ரெகுலரா உணவுல நீங்க இஞ்சி சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பித்தம் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே சமமா சரிவிகிதத்தோட இருக்கும். அதனுடைய அளவு அதிகமாகும் போது என்ன மாதிரியான உபாதைகள் ஏற்படும் அப்படின்னா தலை சுற்றல். முதல்ல ஏற்படுறது தலை சுற்றல். அது கூடவே செரிமான கோளாறு, சாப்பிட்ட உணவு எடுத்துட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு. அதே மாதிரி சில பேருக்கு புளிச்ச ஏப்பம் வருது. இது எல்லாம் பித்தத்துடைய சமநிலையின்மையை தான் குறிக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பித்தம் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புல ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. பித்தம் அதிகமாச்சுன்னா உடம்புல சூடு தன்மை அதிகமாயிடும். அதே மாதிரி இளநரை வர்றதுக்கு காரணமா இருக்கும். முடி ஒயிட் ஆயிடுச்சு, ரொம்ப சின்ன வயசுலயே வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பித்தம் அப்படிங்கிறது எப்பொழுதும் அதிகமான தன்மையில இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ பித்தத்தை நம்ம எப்படிங்க சரி பண்றது? எப்பொழுதும் உணவுல இஞ்சி சேர்த்துக்கிட்டே இருங்க. முழு நெல்லிக்காய் பெருசா எலுமிச்சப்பழம் சைஸ்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்து நீங்க மிக்சியில அடிச்சு அது ஜூஸ் அடிச்சு சாப்பிடுங்க. அதுல பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது. அதற்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்ல தேன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதை விட நல்லது. ஓகேங்களா? ஆம்லா ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய தன்மை அதற்கு இருக்கு. அதே மாதிரி இஞ்சிங்கிறது பொதுவாக நம்மளுடைய உணவுல நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது. அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் நீங்க தேவையில்லாத பதப்படுத்தப்பட்ட உணவுல இஞ்சி சேர்த்துப்பீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துப்பீங்க. அது நான் சொல்றது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடியதையும் சொல்லலை. அதே மாதிரி பதப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சொல்லலை. நான் சொல்றது எப்பொழுதுமே நம்ம கடையில இருந்து வாங்குறோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி வாங்கிட்டு தோலை சீவிட்டு அதன் பிறகு அந்த இஞ்சி நீங்க பயன்படுத்துங்க, உணவுல சேர்த்து பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த பித்தத்தினால ஏற்படக்கூடிய தலை சுற்றல், பித்தத்தினால ஏற்படக்கூடிய வாந்தி, பித்த சூடு, இளநரை இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம் நெல்லிக்காய் தலையில அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஒயிட் ஹேர்லாம் போயிடும். அதே மாதிரி எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லைங்களா, நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லைங்களா, காய்ச்சும் போது முழு நெல்லிக்காய் சேர்த்துக்கிட்டா இளநரை போகும்னு சொல்றோம். அதனால போகக்கூடிய இளநரை அப்படிங்கிறது 25% தான். நீங்க மீதி 75% இன்டேக் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல தான் இருக்கு. உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகணும், அதே மாதிரி இளநரை சரியாகணும், இப்படிலாம் ஆகணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய உணவு முறைகள் முதல் சரியாகணும். உணவு முறைகள் நல்லா ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிடுங்க. உங்களோட ஸ்கின் டோனும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட முடியும் நல்லா இருக்கும். உங்களோட மனநிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமா சொல்ல நினைச்சேன். பித்தத்தினால பாதிக்கப்பட்ட எல்லாரும் அதிகப்படியான கோவத்தன்மையிலேயே இருப்பாங்க. அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உடம்பும் ரொம்ப சூடு தன்மையிலேயே இருக்கும். தலையில கை வச்சு பார்த்தா எப்பவுமே சூடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஆயில் பாத் எடுங்க. அது இம்பார்ட்டன்ட். வாரத்துல 2 நாள். பெண்களாக இருக்கீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆயில் பாத் எடுக்கணும். ஆண்களாக இருக்கீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை ஆயில் பாத் எடுங்க. அது கூட முழு நெல்லிக்காயும் இஞ்சியும் கம்பல்சரி உணவுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பித்தத்துடைய தன்மையை பேலன்ஸ் ஆக்கி உங்களுடைய உடலை மேலும் புதுப்பிச்சு ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஆரோக்கியத்தை சரி செய்யுங்கள், மேம்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.